நல்ல வேலை செஞ்சீங்க கிருஷ்ணா. நீங்க குஷிய சரியான நேரத்துக்கு அங்க அனுப்புனீங்க. இல்லனா இன்னைக்கு மோகன் ஐயா எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருப்பாரு. உன் டிராமாவை கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? மோகனை கஷ்டப்படுத்துறதால உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மோகன் ஐயாவை கஷ்டப்படுத்த நினைச்சா கூட அது பாவம் தான். நான் மோகன் ஐயாவோட சந்தோஷத்துக்காக என் கிருஷ்ணர் கிட்ட கூட போராட தயாரா இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நீ செஞ்ச விஷயத்தால மோகன் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறியா? இல்லங்கக்கா, மோகன் ஐயா கொஞ்சம் கோவமா இருக்காரு. அவரோட கோவம் பனிக்கட்டி மாதிரி சீக்கிரமே கரைஞ்சிடும். அப்படின்னா நீ மோகனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கன்னு சொல்ல வரியா? நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா? என் கூட வா, காட்டுறேன். வா அக்கா. டேய் மோகன், நடந்ததெல்லாம் மறந்துடுறா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதனால இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இது திரும்ப திரும்ப எதுக்கு என்ன வேதனைப்படுத்துது? நான் என்ன தப்பு பண்ண? நீ சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண? ஒருத்தரை காதலிக்கிறது தப்பா? ஒருத்தரை உலகமா நினைக்கிறது பெரிய தப்பா? உயிருக்கு உயிரா காதலிச்ச துளசிங்க, அதுக்கு கிடைக்கிற தண்டனை எதெல்லாம்? துளசியை நான் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா அதுக்கு துளசி என்னடா பண்ணா? சொல்ல பதிலுக்கு துளசி எனக்கு என்ன பண்ணா? இந்த வீட்டை விட்டு வெளியே போனா, அதோட இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. இந்த வேதனை எனக்கு போதாதுங்கிற மாதிரி அவளை கொண்டாங்கிற பழியும் என் மேல வேணுமா? குஷி என்ன எவ்வளவு வெறுக்கிறான்னு தெரியுமா? She hates me. கோர்ட் என்ன விட்டுடுச்சு, ஆனா அந்த கொலைப்பழி மட்டும் இன்னும் என்ன விடவே இல்ல. விடாம என்ன துரத்துக்கிட்டே இருக்குடா. நான் பெத்த பொண்ணே அவங்க அம்மாவை ஏதோ நான் தான் கொன்னேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஸ்கூல்ல இருக்கிற மத்த பசங்களோட என்ன பேசிப்பாங்கன்னு சொல்லு. அங்க ஒவ்வொரு பசங்களும் என்னோட அப்பா டாக்டர், என்னோட அப்பா இன்ஜினியர், என்னோட அப்பா ஐஏஎஸ் ஆபீசர்னு சொல்வாங்க. ஆனா என் பொண்ணு என்ன சொல்லுவா? அவளோட அப்பா யாருன்னு கேட்டா அவளோட அப்பா அப்பா கொலைகாரன் சொல்லுவானா? அந்த செடி குஷிக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்றான். ஆனா அதே செடிதான் துளசி எனக்கு பண்ண துரோகத்தை ஞாபகப்படுத்துது. நான் எந்த அளவுக்கு அவளை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த செடி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னால துளசியை மறக்கவே முடியாதுடா. அந்த செடி துளசியை என்ன மறக்கவே விடாதுடா. என்னால மூச்சு விட முடியல. மூச்சு விடவே நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? மனசுக்கு பிடிச்சவங்களை இழக்கிறத விட பெரிய வேதனை என்னன்னு தெரியுமா? இழந்தவங்களை நினைக்கும் போது படுற வேதனை தான் அது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல எனக்கு அதான்டா நடக்குது. ஏய், நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? மோகன், நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்ட. நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத. இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். நீ தைரியமா இருடா. குன்குன் சின்ன குழந்தைடா. அவளுக்கு எதுவும் தெரியாது. மார்க் மை வேர்ட்ஸ். அவ பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ உன்னை புரிஞ்சுப்பா. நீ நம்புடா.
நீ கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுப்பா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. இப்ப அவ சின்ன பொண்ணு தானே, வெயிட் பண்றா. ப்ளீஸ் ரிலாக்ஸ், கொஞ்சம் அமைதியா இரு. பாத்தியா, மறந்து போன மோகனை எல்லாத்தையும் ஞாபகம் பண்ண வச்சு கஷ்டப்படுத்திருக்க. இன்னும் மோகனுக்கு எவ்வளவு வலியை கொடுக்க போற? என்ன கிருஷ்ணா இது? நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நான் மோகனையோட வேதனையை குறைக்க நினைச்சேன். ஆனா நானே இப்ப அவரோட வேதனைக்கு காரணம் ஆயிட்டேன். நான் இப்ப எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் கிருஷ்ணா. அதனால இப்போ நான் இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். தாமினி அக்கா நல்லவங்களா இருக்கிறதுனால எனக்கு உண்மையை புரிய வச்சுட்டாங்க. எவ்வளவு நல்லவங்க அவங்க. மோகன் ஐயாவுக்கு அவங்க தான் சரியானவங்க. அவரை மாதிரியே இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறாங்க. அவருக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. ஆனா நான் பட்டிக்காடு, சுத்தமா அறிவே இல்ல. வாய் மட்டும் நீளும், ஆனா செய்யறதெல்லாம் தப்பு. நிஜமா உங்க பாட்டி சொல்றது உண்மைதான். ராதா, நீ சரியான மென்டல். சூர்ப நகையை போய் சீதன் நினைச்சிட்டு இருக்கியே. இவ நம்மள விட பெரிய பச்சோந்தியா இருக்காளே. நம்ம ஏதாவது செய்யணும்னா 1000 தடவை யோசிக்கிறோம். இவ டப்பு டப்புன்னு மாறிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. என் கூட வா. ஆனா எங்க? அடக்கடவுளே, என்ன நடக்குதுன்னே தெரியல. வா உட்காரு. இது என்னோட மாமோட பர்த்டேக்கான ஸ்வீட். இங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. நீயாவது சாப்பிட. இது செஞ்சது நீதானே? ஹா, நான் செய்யற பாயசம் எப்பவும் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். ஒரு நிமிஷம், நான் போய் மோகன் ஐயாவை கூட்டிட்டு வரேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ என் கூட வாயேன், மோகன் ஐயாவை கூட்டிட்டு வரலாம். வேண்டாம், மோகன் இங்க வரக்கூடாது. ஐயோ குஷி, இன்னைக்கு ஏற்கனவே மோகன் ஐயா மனசை நான் நோகடிச்சிட்டேன். இதுக்கு மேல வேண்டாம். அட குஷி, நான் மோகன் ஐயான்னு சொன்னது என்னோட கிருஷ்ணர் இருக்கார்ல, அவரை. போய் அவரை கூட்டிட்டு வரட்டுமா? இரு, கூட்டிட்டு வரேன். பாத்தியா நீ? அந்த பொண்ணு யாரையும் கேட்காம துளசி செடியை கொண்டு வீட்டுல வச்சிருக்கா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நாளைக்கே மோனோட பொண்டாட்டி நான் தான் வந்து நிக்க போறா. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.
போதுமா, எல்லாம் மீறிடுச்சு. இதுக்கு மேல அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்க கூடாது. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் தாமினி. இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு நீ யாரு தாமினி? மா, இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல? அதுக்கு யாரு காரணம் தாமினி? நீ துளசிய தடுக்க ஒரு புது பூஜைய பண்றேன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இன்னைக்கு நீ செஞ்ச இந்த கேவலமான காரியத்தால துளசிக்கு கோபம் வந்து அந்த கோவத்துல அவ என் மோகனை ஏதாவது கஷ்டப்படுத்தினா, தாமினி, என் புள்ளையோட சேஃப்டி விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன். ஆனா அம்மா, Shut up. Shut up, தாமினி. இன்னொரு முறை துளசிக்கு எதிரா நீ ஒரு அடி எடுத்து வச்சனா கூட அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில போயாகணும். பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க, அதை மறந்துடாத. எனக்கும் தோத்து போற குதிரை மேல பணம் கட்டுற பழக்கம் இல்ல தாமினி. ஆனா அம்மா, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையா? அந்த ராதா தானே. நீங்க முதல்ல அவள ஊருக்கு அனுப்புங்க. அது என்னால முடியாது. ஏன் அப்படி? நீங்க ஏன் பக்கம் இருக்கீங்களா இல்ல அவ பக்கமா? நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என் புள்ள மோகன் பக்கம்தான் இருப்பேன். இன்னைக்கு அந்த பொண்ணால நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை வந்தது. ஆனா அதுக்கு நீ அவளுக்கு நன்றி தான் சொல்லணும் தாமினி. ஏன்னா அதனாலதான் மோகன் துளசியோட பேரை அவன் கையில பச்சை குத்தாம விட்டான். இல்லனா பேருக்கு தான் நீ அவனுக்கு மனைவியா இருப்ப. துளசியோட பேரை அவனோட வாழ்க்கையில இருந்து என்னைக்குமே அழிக்க முடியாம போயிருக்கும். புரியுதா? மா, நான் தோக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் அது நீ ஏற்கனவே தோத்துக்கிட்டு தான் இருக்க தாமினி. அது எதனால தெரியுமா? ஏன்னா உன்னோட குறி உன் இலக்க விட்டு ரொம்ப தூரமா இருக்கு. உன்னோட பிரச்சனை அந்த ராதா கிடையாது, குஷி. மோகனோட 2வது கண்டிஷன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல தாமினி? என் வாழ்க்கையில எந்த இடத்துக்கு காதம்பரி அம்மா வந்திருக்காங்களோ அதே மாதிரி அதே இடத்துக்கு நீ குஷியோட வாழ்க்கையில வர. குஷி மோகனையே இன்னும் அப்பாவை ஏத்துக்காதப்ப உன்னை எப்படி தன்னோட அம்மாவா ஏத்துக்குவா? அதனால நீ நிறையவே போராட வேண்டி இருக்கும் தாமினி. உனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே குஷிதான். அவளை சமாதானப்படுத்து, அவளை ஒத்துக்கவே. அப்படி இல்லைன்னா உன்னோட இலக்க நீ இவ்ளோ தூரத்துக்கு நெருங்கினதுக்கு அப்புறமா நீ மறுபடியும் அந்த துளசி கிட்ட தோத்து போக வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மோகனோட மனைவியா என்னைக்குமே உன்னால ஆக முடியாது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ராதா தான். வீட்டுல துளசி செடியை கொண்டு வந்து வச்சு ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டேதான் நினைச்சிட்டு இருக்கா. அவளை நான் சும்மாவே விட போறதில்ல. இன்னைக்கு அவ பண்ண காரியத்தால அந்த துளசியும் மிஸ் ஆயிட்டா. அப்புறம் அந்த காதுமா வந்து என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போறாங்க. காதம்பரி, என்னோட கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. இப்போ இது உன்னோட ஸ்பூன், இது என்னோடது. சாப்பிடலாமா?
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடு. அது சரி, எங்க ஊர்ல யாருக்காவது உதவி செஞ்சா பதிலுக்கு நன்றி சொல்லுவாங்க. உனக்கு எதுக்கு நான் தேங்க் யூ சொல்லணும்? என்ன, நான் உன்னோட ஃப்ரெண்டு. எத்தனை தடவை உனக்கு உதவி பண்ணிருக்கேன். ஓ ஹலோ, நான் உனக்கு இந்த பாயாசம் எதுக்கு கொடுத்தேன் தெரியுமா? துளசி செடியை கொண்டு வந்ததுக்காக தான். நாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஓகே? சாப்பிடு. பாத்தீங்களாமா? பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த அறவேக்காடு எல்லாருக்கும் ஏதோ மந்திரத்தை போட்டு மயக்கி வச்சிருக்கு. ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. நம்ம குஷி இருக்கால, அவ பெரிய ஆட்டோபா மாதிரி அப்பப்ப அவகிட்ட வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. குஷி தடவையா அவளோட இன்னர் சர்க்கிள் ஒருத்தைய சேர்த்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ ரூம்குள்ள அவ பொம்மைங்களுக்கு நடுவுல ஒருத்தைய உட்கார வச்சிருக்கா. ராதா இந்த ஆட்டோபாம கொஞ்சமா டிஃப்யூஸ் பண்ணிருக்கா. அதனால என்ன? அவ டிஃப்யூஸ் பண்ணத ஆட்டோபாம நாம திரும்ப பத்த வைப்போம். பத்த வச்ச அப்புறம் மேல மேல எண்ணெய ஊத்துவோம். கோவத்துல அந்த குஷி ராதாவை கடிச்சு கொதறி. அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. ஏன் இப்படி நடக்க கூடாது? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வளரட்டும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அட, இந்த ராதா குஷியோட சேர்ந்துக்கிட்டு மோகனோட 2வது கண்டிஷனை நிறைவேற்ற விட மாட்டா. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும் அந்த பட்டிக்காடால. கிடையாதுமா, உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது, எனக்கு வாய்ப்பா தெரியுது. என்ன வாய்ப்பு? ராதாவை என்னோட வாய்ப்பா பயன்படுத்திப்பா. அவளை வச்சு மோகனோட கண்டிஷனை நிறைவேற்றுவா. எங்க கல்யாணத்துக்கு குஷியை இவதான் சம்மதிக்க வைப்பா. குஷியை நெருங்குறதுக்கான வழியா இந்த ராதா தான் இருக்க போறா. எஸ் மேம், இன்னைக்கு குஷி கண்டிப்பா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவா. நான் கேரண்டி கொடுக்குறேன் மேம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி குஷியோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்களும் இன்வால்வ் ஆனீங்கன்னா நல்லா இருக்கும். பசங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல பேரண்ட்ஸ் இன்வால்வ்மென்ட் ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா மேம், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஓகே குஷி, நான் எப்படி குஷியை கவனிச்சுக்கிறது? இந்த வயசுல தானே குழந்தைகளோட உறவை ஆழப்படுத்தணும். இந்த வயசுல அப்பா பொண்ணு உறவுல குண்டை தூக்கி போட்டு நிம்மதியா போயிட்ட. நீ சிரிச்சுக்கிட்டே இரு. அம்மா. ஓய் பொண்ணு, தோட்டக்கார வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க ஐயா. என்ன இல்லைங்க ஐயா? மென்னு முழுங்குற. என்ன தொல்லை பண்றதை விட்டா உனக்கு வேற எந்த வேலையும் தெரியாதா? என்ன இதெல்லாம்? என்ன இல்ல. யாரு? யாரா? இது மோக்ரா. அவ பேரு சமேலி. இது ராத்ராணி. ஓ வணக்கம். 3 பேருக்கு வணக்கம். நீங்க எல்லாரும் இவ கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இவங்களை பிரிச்சு வைக்கிறேன். சிரிக்கிறியா? இல்ல, பிரிக்கிறேன். எதுக்கு பிரிக்கிற? அது எதுக்குன்னா, சில பேருக்கு சில செடிகளை பார்த்தா மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி? எனக்கு நேத்து தான் புரிஞ்சுது. உங்களுக்கு சில செடிகளை பார்த்தா மன நிம்மதி போயிடுது. இந்த துளசி மாதிரி.
ஐயோ கிருஷ்ணரே, மறுபடியும் பேரை சொல்லிட்டேன். அது அது வந்து நான் அந்த அந்த செடியை தான் மறைக்க முயற்சி பண்றேன். நல்லது. நீ ஒரு ஜீனியஸ். அதி மேதாவின்னு சொன்ன. ஆமால, ஆமாமா. எனக்கு சில நேரத்துல அப்படிதான் தோணும். ஆனா என் பாட்டி இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் ராதா நீ ஒரு முட்டாள், ராதா நீ ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லி சொல்லி என்னோட மொத்த தன்னம்பிக்கையும் உடைச்சிருவாங்க. அவங்க தப்பா சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது மோகனையா, தப்பா சொல்றாங்க. வேணா நீங்களே சொல்லுங்களேன், நான் எப்போவாவது ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? ஐயோ. ம். அப்புறம் வேற யாரெல்லாம் இருக்காங்க செடி? நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. இது இருக்குல்ல, போன் விழுந்துருச்சு. என்னோட போன். பூந்தொட்டி. பூந்தொட்டியா? போனே போச்சு. என்ன பாக்குற? எடு. இதோ எடுக்கிறேன். பயப்படு, ஆனா கொடுத்துரு. என்ன முணங்குற? பயப்படு, ஆனா கொடுத்துரு உங்களோட போன். பயப்படு, ஆனா அதை விடு. போன் பீஸா போயிடுச்சு. உடைஞ்சு போச்சா? சந்தோஷமா இருக்கா? இல்ல மன்னிச்சிருங்க. தள்ளி போ, தூரமாவே. இன்னையில இருந்து நீ என் கூட சோஷியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்ண. இனி எப்பவும் ஒரு 6 அடி தூரத்துல தான் நீ இருக்கணும். ஓவரா பேசுன அப்புறம் மாஸ்க் போடுறதையும் கம்பல்சரி ஆக்கிடுவேன். மன்னிச்சிரு. பாய மூடுங்க. ராதாவை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அவளை வச்சு மோகன் சொன்ன கண்டிஷனை நிறைவேற்றுவேன். குஷி அவதான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பா. என்ன பண்ணிட்டு இருக்க தாமினி? குஷிக்காக பால் சூடு பண்றேம்மா. அம்மாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ குஷிக்கு ஒரு அம்மாவா ஆகணும்னு முயற்சி பண்ற. அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிறேன். குஷியோட சந்தோஷத்துக்காக என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். தாமினி, நேத்து நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிருவேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. மன்னிப்பு கேட்டு என்ன 3வது மனுஷி ஆக்குறீங்களே. ஒரு அம்மானா உரிமையோட குழந்தைய திட்டணும். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ம்.